வெல்கம் டு அவர் அகாடமிக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்க் பிஓ எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல நம்ம பர்டிகுலராக பார்க்க போறது என்ன அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் அதில் நம்ம பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல நமக்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? நமக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு அப்ராக்சிமேட்டா 30 செகண்ட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? 30 செகண்ட்ஸ்ல நம்ம ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். 30 செகண்ட்ஸ்குள்ள போடணும் அப்படின்னா கட்டாயமா நமக்கு ஒவ்வொரு டாபிக்கோட கான்செப்ட், அதாவது அதோட பேசிக் கான்செப்ட் தரவா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்னென்ன கான்செப்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ட்ரிக்ஸ், அதாவது ஷார்ட்கட் அப்ரோச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ள ஒவ்வொரு சமயம் நம்ம போட முடியும். சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 30ல இருந்து 35 செகண்ட்ஸ்குள்ள ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணாதான் நம்மளால 35 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு 20 மினிட்ஸ்குள்ள சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் பேட்டர்ன் தான் வந்துட்டு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். சரியா? பெரிய வேரியேஷன்லாம் இருக்காது. கரெக்டாக அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கான்செப்டையும் கிளியராக கற்றுக்கோங்க. அந்த ட்ரிக்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ளேயே உங்களால சம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்னா அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ், இதுதான் டைம் லிமிட். ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்ல போனீங்க அப்படின்னா டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதோட கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல பேங்க் எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரியா? அதே போல இதை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கணும். இது மாதிரி பேங்க் எக்ஸாம் மெட்டீரியல்லாம் நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனலை ஷேர் பண்ணிருக்காங்க. அதில் நீங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், இப்போ நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. அதுக்கப்புறம் எப்படி இதை சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். 180 meter long train A crosses train B having length of 120 meters and running in opposite direction in 60 by 11 seconds. If speed of train A is 6 by 5 of the speed of train B, then find the time taken by both train to cross each other when they running in same direction. என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு ட்ரெயின் வந்துட்டு 180 மீட்டரா, இன்னொரு ட்ரெயின் வந்து 120 மீட்டரா, ரெண்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது 60 by 11 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சான். இப்ப அந்த ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல போகும்போது, சரிங்களா, சேம் டைரக்ஷன்ல போகும்போது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அதாவது ஃபைண்ட் த டைம் டேக்கன், அதாவது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்னு கேட்கிறாங்க. இப்ப அதோட ஸ்பீடும் சொல்லியாச்சு. ட்ரெயின் ஏ வந்துட்டு 6 டைம் ஆஃப் ஸ்பீட்னா ட்ரெயின் பி வந்துட்டு 5 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட்னு சொல்லியாச்சு. சரிங்களா? அவ்வளவுதான், இதை நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம டைமை கண்டுபிடிக்கணும். நமக்கு தெளிவா தெரியும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதாவது இந்த 6 டைம்ஸ் ஸ்பீடும் இந்த 5 டைம்ஸ் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரியா? அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது 11 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட்ல போயிருக்கும். 11 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட்ல போகும்போது 60 by 11 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுவே சேம் டைரக்ஷன்ல போகும்போது என்ன ஆகும்னா ஸ்பீடு வந்துட்டு மைனஸ் ஆகும். சரியா? அதாவது டிக்ரீஸ் ஆகும். நீங்க இந்த 6ல இருந்து இந்த 5 மைனஸ் பண்ணிடணும். அப்ப 1 டைம் ஆஃப் ஸ்பீட்ல போகும்போது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டுனா ட்ரெயின் ஏ ட்ரெயின் பி அப்படின்னு பார்த்தோம்னா இது 180 மீட்டர், இது 200 மீட்டர், மொத்தமா 300 மீட்டரை தான் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாலும் கவர் பண்ணி ஆகணும், சேம் டைரக்ஷன்ல போனாலும் கவர் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணலாம். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஒன்றும் இல்லை, இது அப்படியே இன்ட்டு பண்றதுதான். சரியா? இது அப்படியே இன்ட்டு பண்ணீங்கன்னா என்ன வரும், இது எதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கான ஆன்சர் என்ன வரும்னா 60 செகண்ட்ஸ் வரும். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 60 செகண்ட்ஸ். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னா கொஸ்டின் மார்க் பக்கத்துல இருக்கிற கீழே போட்டு இது ரெண்டையும் அப்படியே இன்ட்டு பண்றதுதான். இதை நம்ம கொஸ்டின் மார்க் பக்கத்துல இருக்கிற அந்த வேல்யூ கீழே போட்டாலும் எந்த ஒரு சேஞ்சஸும் தர போறது இல்லை. ஏன்னா ஒன் தானே, ஒன்னை டினாமினேட்டர்ல போட்டாலும் சரி நியூமரேட்டர்ல போட்டாலும் சரி எந்த ஒரு டிஃபரன்ஸும் தரதில்லை. அதனால நீங்க அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். சரி, இன்ட்டு பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 60 செகண்ட்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 60 செகண்ட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா வித்தின் 10 செகண்ட்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். சரியா? போட்டு கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். கொஸ்டினை படிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ். சரி, அந்த மாடல்ல நீங்க அப்ரோச் பண்ணும்போது ஒரு 10 செகண்ட்ஸ், அப்ராக்சிமேட்டா ஒரு 20 செகண்ட்ஸ்ல இது போல சம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க கான்செப்ட் தரவா தெரியணும். அண்ட் தென் ஷார்ட்கட் ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஸ்டினை உங்களால படிக்கும் போது எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வரும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, A and B together complete a work in 6 days. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாள்ல பண்ணிடுவாங்களாம். If time required to complete 90% of the work by A is equal to the time required to complete 60% of work by of B, then find the time taken by A to complete 50% of the same work. சரிங்களா? எப்பயுமே டைமை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒர்க்கை இன்வெஸ்ட் பண்ண டைம் இது மறக்க கூடாது. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90% பண்ணிருக்காரா, பி வந்து பாத்தீங்கன்னா 60% பண்ணிருக்காரா, 60% ஒர்க் பண்ணல, 60% டைம் எடுத்திருக்காங்க. சரியா? 60% of work. If the time required to complete 90% of the work by A is equal to the time required to complete 60% of the work by B. அப்படியே மாத்திக்கலாம். இப்போ என்ன பண்றீங்கன்னா, இங்க வந்து 60 போட்டுக்கோங்க ஏக்கு, பிக்கு வந்து 90 போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னா, உங்களோட டைம் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. இப்போ நமக்கு யார் கேட்டிருக்காங்களோ அவங்கள மட்டும் கேன்சல் பண்ணுங்க போதும். நமக்கு கேட்டிருக்கிறது ஏ, அப்போ பி தேவையில்லை, ஏ மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 60/6 போட்டீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் ஒர்க் வந்து முடிப்பாரு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 50%. அப்போ 50% ஒர்க்னா ஒரு நாளைக்கு 10% ஒர்க் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 50% 10% ஒர்க்காக முடிச்சாருன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா 5 days. அவ்வளோதான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 5 days. சரிங்களா? எப்பயுமே ஒர்க் ஃபிக்ஸ்டா இருந்தா டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டைம் மறக்கக்கூடாது. சரி, இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா இந்த சம நீங்க வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ள சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A invested rupees P at a rate of 5% per annum for 2 years on the simple interest, and B invested rupees P plus 1000. அதாவது இந்த தொகையை விட ஒரு 1000 rupees வந்துட்டு மோர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு at the rate of 10% per annum for 3 years on simple interest. If the difference between the interest received by A and B is rupees 1300, then find the value of P. சரிங்களா? இப்ப இதுவும் அதே மாதிரி தான் பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா 2 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட் வந்திருக்கும்? 10% வந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு 5%னா 2 இயர்ஸ்க்கு 10% வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 இயர்ஸ்க்கு எத்தனை பர்சன்ட் வந்திருக்குன்னா 30% வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20%. இப்போ அந்த 20% வேல்யூ எதுக்கு சமம்ங்கிறத நீங்க பார்க்கணும். என்னன்னா நீங்க கவனிங்க, 1300 வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். சரியா? the difference between the interest received by A and B is 1300. இங்க நான் என்ன போட்டிருக்கேன்? 20% போட்டிருக்கேன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 1000 rupees எக்ஸ்ட்ரா வந்திருக்குல்ல, இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 10% வந்துட்டு 3 இயர்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை மட்டும் இதுல மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா அந்த 20% ஈக்குவலா வச்சுக்கலாம். சரியா? அதாவது ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 இயர்ஸ்க்கு 30% தானே. அப்ப 10,000 rupeesல 30% என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 இயர்ஸ்க்கு 30%. அப்ப 1000 rupeesக்கு 30% என்னன்னு கண்டுபிடிங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்ப 30% என்ன 300 வரும். அப்ப அதுல 300 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அந்த 20% வேல்யூ எவ்வளவுன்னா 1000. அவ்வளவுதாங்க. எப்பயுமே பிரின்சிபலை நம்ம என்ன பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா 100% எடுத்துக்கணும். சரியா? இந்த இடத்துல பிங்கிறது பிரின்சிபலை நம்ம எப்பயுமே 100% எடுத்துக்கணும். அப்ப 20% 1000 அப்படின்னா 100% என்ன வரும்? 5 டைம்ஸ் பண்ணுங்க. சரியா? 100ல 20 5 டைம்ஸ். அப்ப 5 டைம்ஸ் ஆஃப் 1000 என்ன வரும்னா 5000 வரும். அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா 5000. அவ்வளவுதான். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 5000. கிளியரா புரியுதுங்களா சொல்ற கான்செப்ட்? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். An article is markup 30% above its cost price. அதாவது காஸ்ட் பிரைஸ் நம்ம 100% எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல 30% வந்துட்டு அதிகமா ஃபிக்ஸ் பண்றாங்களாம். அண்ட் இட் சோல்ட் அட் 10% டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்லாம விற்கும் போது 10% தள்ளுபடியில விற்காங்களாம். அப்ப 130%க்கு விலையை வச்சு விற்கணும். ஆனா விற்கும் போது 10% தள்ளுபடி கொடுத்துறாங்க. அப்ப 130%ல 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு போகும்? 13% போகும். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னா 17% ப்ராஃபிட் இருக்கும். ஆமா தானே? 130% எப்படி 130 புரியுதுங்களா? அந்த 100ஓட இந்த 30 பிளஸ் பண்ணீங்கன்னா 130. 130ல 10% நீங்க கண்டுபிடிக்கணும். 130க்கு 10% என்ன வரும்? 13 வருமா? அப்ப 130ல 13 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? 117 இருக்கும். அப்ப 17% தான் ப்ராஃபிட். இங்க கவனிங்க, if profit received on the article is rupees 204 na, then find the selling price when the same article is sold at the profit of 10%. 10% லாபத்துக்கு விற்கும் போது அந்த பொருளோட விலை வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் கேட்கறாங்க. விற்பனை விலை என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும்? 204ங்கிறது 17% ப்ராஃபிட்க்கு ஈக்குவல். அப்ப 110%க்கு விற்கும் போது, அதாவது 10% ப்ராஃபிட்னா the 100 plus 10. அப்ப 110% is equal to 1. கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும்? இது 1 டைம், ரிமைண்டர் 3 2 டைம்ஸ் வரும். அப்ப 12 into 110. அப்ப 12 into 110 என்ன வரும்? 1320 வரும். அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல்
when sold at profit of 10% அப்படின்னா 1320 அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A and B entered into a business and invested in the ratio of 3:5 respectively. After 6 months, C also joined with the investment of 3 times of the investment of B. At the end of the year, then total profit was rupees 6,200. Find the profit share of A. சரிங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க. இத பார்ட்னர்ஷிப் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைமையும் நம்ம இன்டு பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். Investment ratio into time ratio is equal to profit ratio. இது நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்ல இருந்து क्वेश्चन கேட்டாலும் நாம இந்த கான்செப்டை நான் வச்சுக்கணும். சரியா? A, B அப்புறம் C. A வந்து 3 டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்றாரு. B வந்து 5 டைம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு. 6 மாசத்துக்கு பிறகு C வந்து எவ்வளவு டைம்ஸ்னா 3 டைம்ஸ் ஆஃப் B இன்வெஸ்ட்மென்ட். B வந்து 5 டைம்ஸ் பண்றாரு இல்லீங்களா? இது போல 3 பங்கு. அப்பனா இது 15 பங்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இவங்க 12 மாசம் பிசினஸ் இருக்காங்க. B-யும் 12 மாசம் 6 மாசத்துக்கு பிறகு தான் C ஜாயின் பண்றாரு. அப்ப இது வெறும் 6 மாசம் பிசினஸ்ல இருந்திருப்பாரு இல்லீங்களா? இப்போ நம்ம ரேஷியோ எடுத்தா இது 2 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 1 டைம். இத அப்படியே இன்டு பண்ணுங்க. இன்டு பண்ணா ப்ராஃபிட் ரேஷியோ 6 டைம்ஸ், இது ப்ராஃபிட் ரேஷியோ 10 டைம்ஸ், இது ப்ராஃபிட் ரேஷியோ 15 டைம்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல்னா 6200 ஈக்குவல். இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா ஏவோட ஷேர் 6 டைம் என்னன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். சரியா? அப்ப 6200 டிவைடட் பை இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 25 + 6 31. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6 டைம்ஸ், 6 பார்ட் இன்டு 6 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா 200 into 6 என்ன வரும்? 1200. அப்ப ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் A என்ன அப்படின்னா 1200. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? 1200. அடுத்த क्वेश्चन பாருங்க. The average mark of Ashok, Bala, Charu in an exam is 90, while that of Durai is 20% more marks than of Bala. Sorry, than of Bala. If the average marks of Ashok and Charu is 95, find the average marks of all 4. எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, இந்த ஆவரேஜை பொறுத்தவரைக்கும் நீங்க டீவியேஷன் கான்செப்டை நல்லா நான் வச்சுக்கணும். சரிங்களா? கவனிங்க. அசோக், பாலா, சாரு 3 பேருக்கும் ஆவரேஜ் 19 சொல்றாங்களா? இப்ப துரை வந்துட்டு 20% மோர் மார்க் தென் பாலாவாம். சரியா? பாலாவது நம்ம தெரிஞ்சாதான் துரை எவ்வளவு அதிகம் நம்ம சொல்ல முடியும். ஆனா அசோக், சாரு இவங்க 2 பேரும் 95. அப்ப பாருங்க, அசோக்கும் சாருவும் ஆவரேஜ் 90 விட 5 அதிகமா இருக்காங்க. இவங்க பாருங்க 90, இவங்க 5 அதிகமா இருக்காங்க. அப்ப பாலா என்னவா இருந்திருப்பாங்கன்னா இவங்க 2 5 10 இந்த ஆவரேஜ் விட 10 வந்துட்டு குறைவா இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தாதான் நம்ம இந்த ஆவரேஜ் 90 வந்து கரெக்ட்னு சொல்ல முடியும். சரியா? அதாவது எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா நெகட்டிவ் இருக்கணும். அப்பதான் நம்ம கண்டுபிடிக்கிற ஆவரேஜ் கரெக்ட். சரியா? அப்ப பாலாவது என்னவா இருக்கும்னா இதை விட 2 கம்மியா இருக்கும். அந்த 90 விட 2 10 கம்மியா இருக்கும். அப்ப பாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 - 10 80 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரியா? அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப துரை வந்து பாத்தீங்கன்னா யாரை விட அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாவோட 20% அதிகமா. அப்ப 80 விட 20% அதிகம் அப்படின்னா 10% 8, 20% என்ன வரும்னா 16 வரும். இப்ப பாலாவது எவ்வளவுன்னு 96. சரிங்களா? பாலா இல்ல, துரை தான் வந்து 20 மோரா. சரியா? பாலாவோட துரை வந்து 20 மோரா. அப்ப 16 பிளஸ் பண்ணீங்கன்னா 96 வரும். சரிங்களா? இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா ஃபைண்ட் தி ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் ஆல் 4. எல்லா 4 பேரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா இப்ப துரை இருக்காரு இல்லைங்களா? துரை இது வந்துட்டு பாலா 80, துரை எவ்வளவுனா இந்த 80 + 16 சேர்ந்தது அந்த 96 தான் துரை. சரிங்களா? துரை எவ்வளவுனா அந்த 90 விட 6 அதிகமா கொண்டு வரல. இந்த 6 மட்டும் என்ன ஆகும்னா ஈக்குவலா 4 பேத்துக்கும் ஆவரேஜா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப எவ்வளவு ஆவரேஜா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா 1.5 வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப பழைய ஆவரேஜை விட இப்ப துரை சேர்ந்ததுனால எவ்வளவு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.5. அப்ப நியூ ஆவரேஜ் என்னன்னா 90 + 1.5. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க மைண்ட் கால்குலேஷன்ல ஈஸியா வித்தின் 20 செகண்ட்ஸ்ல போட முடியும். இந்த கான்செப்ட் மட்டும் கிளியரா தெரிஞ்சுனா, இந்த டிவியேஷன் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா இதை உங்களால ஒரு 30 செகண்ட்ஸ் கூட சால்வ் பண்ண முடியும். ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. அந்த क्वेश्चन ஆன்சர் 91.5. ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. Rima spends 25% of his monthly salary on grocery, 10% of remaining salary on house rent and 40% on education. சரிங்களா? மொத்தமா 75% செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா grocery மளிகை சாமானுக்காக. அப்ப 75ல 25 போச்சு அப்படின்னா 100ல 25 போச்சுன்னா 75. எப்பவுமே நம்ம அந்த மந்த்லி இன்கம் மந்த்லி சேலரியை 100% வச்சுக்கணும். சரியா? அதுல அவங்க 25% வந்துட்டு கிராசரி செலவு பண்ணாங்கன்னா 75 இருக்கும். 75ல 10% வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட்டுக்கும் 40% எஜுகேஷன் செலவு பண்ணிட்டாங்களாம். சரியா? அப்ப மொத்தமா இந்த 75ல 50% ரிமைனிங் அப்படிங்கிற வேர்டு, ரெஸ்ட் ரிமைனிங் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா இந்த மீதி உள்ளதால் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப அதுல 50% கண்டுபிடிச்சா என்ன வரும்? 70ல 50% 35, 5ல 50% 2.5. அப்ப 37.5 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண மீதி என்ன இருக்கும்? 37.5% இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன சொல்றாங்க பாருங்க. If she invest remaining amount of 18,000 in FD.
இந்த 37.5% இருக்கு இல்லைங்களா, இதுதான் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களா. சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணும், 18,000 இருக்கா, இதில் இது வந்து 37.5%னா இப்போ நம்மகிட்ட மந்த்லி சேலரி கேட்குறாங்க. மந்த்லி சேலரி 100% என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது கூட இதை பாயிண்ட்டை கேன்சல் பண்ணால் மேலே கூட ஒரு 0 சேர்த்திக்கோங்க. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 25ல கேன்சல் பண்ணி அது 4 டைம்ஸ். இதை 25ல கேன்சல் பண்ண என்ன வரும், 100ல 4 டைம்ஸ் இருக்கு, அப்போ 300 12 டைம்ஸ் இருக்கு. 75ல 3 டைம்ஸ், அப்போ 15 டைம்ஸ் வரும். இப்போ 15 டேபிளில் இதை கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எத்தனை டைம்ஸ் வரும், 12 டைம்ஸ் வரும் இல்லையா. 12 15 சார் 180, இந்த 3 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 12 into 4 வந்து 48, அப்போ 48,000 தான் அவங்களோட மந்த்லி சேலரி. சரிங்களா, மந்த்லி சேலரி ஆஃப் திமா எவ்வளோ அப்படின்னா 48,000. அவ்வளோதான். சரிங்களா, கிளியரா புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a class there are 300 boys and 200 girls. சரிங்களா, 300 boys இருக்காங்க, 300 boys இருக்காங்க, அப்புறம் 120 girls இருக்காங்க. 200 இல்ல 120 girls, 300 boys and 120 girls இருக்காங்க. While the number of failed boys and girls are equal. சரியா, ஃபெயில் ஆன பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவலாம். இதுல ஒரு பங்கு பாய்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா ஒரு பங்கு கேர்ள்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆயிருக்காங்களா. சரியா, if the passed boys are 180% more than that of passed girls. பாஸ் ஆன கேர்ள்ஸ் வந்துட்டு 100 பேர்னா அதோட 150 அதிகமா, அப்ப 100ஓட 150 கூட்டினா 250 தான். சரிங்களா, then find the number of passed students கேக்குறாங்க. அப்ப பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, 120 வந்தது 100 ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு பேர் குறைஞ்சிருக்காங்கன்னா 20 பேர் தான் ஃபெயில் ஆனவங்க. சரிங்களா, அப்ப இங்கேயும் பாருங்க 20 பேர் தான் ஃபெயில் ஆனவங்க. இப்ப நம்ம கிட்ட பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் என்னன்னு கேட்டா இது ரெண்டையும் ஆட் பண்ணா பாஸ் ஆன கேண்டிடேட் வந்துருந்தானே, எவ்வளவு பேர் வருவாங்க, 380. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 380. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. First train starts from station A at 6 a.m. and reaches station B at 4 p.m. and second train started from B at 7 a.m. and reaches A at 3 p.m. Then find the time at which both the trains meet each other அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்புறம் செகண்ட் ட்ரெயின். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்துட்டு 6 மணிக்கு கிளம்பி ஸ்டேஷன் ஏல இருந்து 6 மணிக்கு கிளம்பி ஸ்டேஷன் பி 4 மணிக்கு. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் எடுத்துக்கு பாருங்க டிராவலிங் டைம். இதுல ஒரு 4 மணி நேரம், 2 6 மணி நேரம், இதுல ஒரு 4 10 மணி நேரம் இருக்கு. 10 hours டிராவலிங் டைம். அதே மாதிரி இன்னொரு ட்ரெயின் செகண்ட் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு 3 மணிக்கு ரீச் ஆகுது. அப்ப இதுல எத்தனை மணி நேரம் வந்திருக்கும், இதுல ஒரு 5 மணி நேரம், இதுல ஒரு 3 மணி நேரம். 7 to 12 5 மணி நேரம், இதுல வந்துட்டு 12ல இருந்து 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம். அப்ப மொத்தமா 8 மணி நேரம், 8 hours. சரிங்களா, இப்ப நம்ம என்ன கேட்கறாங்கன்னா find the time at which both the trains meet each other கேட்கறாங்க. எப்பவுமே டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸா இருக்கும்போது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த டைம் என்ன சொன்னா ஸ்பீட் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்ப இது அப்படின்னு சொன்னா 4 பங்கு வரும், இது என்ன வரும்னா 5 பங்கு. அப்படியே ரேஷியோ எடுத்துங்க. 8:10 வருமா, ரேஷியோ 4:5. அப்ப டிஸ்டன்ஸ் என்னன்னா இது 2 இன்டு பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் யூனிட் வந்துடும் 40 யூனிட்ஸ். 40 டைம்ஸ் தான் டிஸ்டன்ஸ். சரியா, இப்ப 40 டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல யார் முன்னாடி கிளம்புறாங்க பாருங்க. இந்த ட்ரெயின் தான் கிளம்புது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தான் ஸ்டேஷன் ஏல இருந்து 6 மணிக்கு கிளம்புது. ரெண்டாவது ட்ரெயின் வந்துட்டு 7 மணிக்கு தான் கிளம்புது பி ல இருந்து. அப்ப இதுக்கு முன்னாடி இது 1 நேரத்துக்கு கண்டிப்பா போகுது. இது T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம், S வந்துட்டு என்னன்னா ஸ்பீடு. சரிங்களா, அப்ப 1 மணி நேரத்துக்கு 4 பங்கு வேகம் போகுதுன்னா எவ்வளவு தூரம் கடந்திருக்கும், 1 மணி நேரத்துல 4 பங்கு தூரம் கடந்திருக்கும். அப்ப 40ல 4 போச்சுன்னா மீதி 36 பங்கு தூரம் தான் இருக்கும். இந்த 36 பங்கு தூரத்தை ரெண்டும் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கவர் பண்ண போகுது. சரிங்களா, ஒன்னு வந்து 4 பங்கு வேகம், இன்னொன்னு 5 பங்கு வேகம். அப்ப 9 பங்கு வேகத்தை கவர் பண்ணுச்சுன்னா நம்ம எவ்வளவு நேரத்துல, இது வந்து டிஸ்டன்ஸ், இது அதை எடுத்துக்கிற ஸ்பீடு. அப்ப டைம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 hours வரும். அப்ப 2 ட்ரெயினும் வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்துல ஒன்னு மீட் பண்ணிக்கும். இப்ப இந்த 6 மணி நேரத்தை நீங்க எதோட கூட்டணும் அப்படின்னா ரெண்டாவதா கிளம்புது இல்லைங்களா இந்த ட்ரெயின், இந்த ட்ரெயினோட கூட்டணும் நீங்க. சரிங்களா, இப்ப இந்த ட்ரெயின் வந்துட்டு 6 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம். சரிங்களா, நான் 6 நினைச்சிட்டு 9 இல்ல 36/9 வந்துட்டு 4 hours. அப்ப நீங்க என்ன பண்ணா இந்த 7ஓட இந்த 4 hours ஆட் பண்ணும். அப்ப 7ஓட 4 hours ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எது செகண்டா கிளம்புதோ அந்த டைமோட தான் நீங்க கண்டுபிடிச்ச டைமை ஆட் பண்ணும். அப்ப 11 AM வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 ட்ரெயினும் ஒண்ணுக்கு மீட் பண்ணிக்கும். சரிங்களா, அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 11 AM. புரியுதுங்களா சொல்றது? புரியலன்னா 2:30 3:30 பாருங்க. அப்படியும் போனா கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் ஸ்பெஷலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட, உங்க டவுட்ஸ் ஸ்பெஷலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட நம்ம அடுத்த செட்டை பார்க்கலாம். சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The length of the base of a right angled triangle is equal to the length of the rectangle which breadth is 70 cm. சரியா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கான், அதோட பிரெத் வந்துட்டு 70 cm. இதோட லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, அதோட பேஸுக்கு ஈக்குவலா இருக்குமா. சரி,
if the height of the triangle is 24 centimeter and the area of the rectangle is 1400 square centimeter. அப்ப length into breadth தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏரியான்னு சொல்லுவோம். ஏரியா இந்த டாபிக் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏரியா வால்யூம்ல இருந்து மேக்ஸிமம் 2 கொஸ்டின் கேட்பாங்க, மினிமம் 1 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டாபிக் உங்களுக்கு ஃபார்முலா கிளியரா தெரிஞ்சாதான் நம்மளால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். சரியா? இப்போ அதில் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 70 சென்டிமீட்டர் பிரெத் கொடுத்துட்டாங்க. இது வந்து 70. சரி, அப்போ லென்த் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1400 டிவைட் பை 70 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைச்சிடும். என்ன வரும் அப்படின்னா 20 வரும். அப்போ லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். சரி, லென்த் 20 சென்டிமீட்டர் தெரிஞ்சு போச்சு. இந்த லென்த் எதுக்கு ஈக்குவல்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, லென்த் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஹைட் வந்துட்டு 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேஸ் எதுக்கு ஈக்குவல்னா இதோட லென்த்துக்கு ஈக்குவலா. லென்த் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா 20ன்னு கண்டுபிடிச்சோம். இது 20. இப்போ நம்மகிட்ட ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏரியா கேட்குறாங்க. ஏரியா என்ன சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 1/2 இன்டூ h இன்டூ பி, ஆஃப் hbன்னு சொல்லுவோம். 1/2 இன்டூ 24 இன்டூ 20, அவ்வளோதான். இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க 10. அப்போ 10 டைம்ஸ் ஆஃப் 24 என்ன வரும் அப்படின்னா 240 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. If the sum of 80% of x and 60% of y is 540. பாருங்க, 80% அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 80% அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷன்ல சொன்னா 4/5 ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். பிளஸ் 60% என்ன சொல்லுவோம்? 3/5 ஆஃப் ஒய்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு 540. சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன சொல்றாங்க பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் வந்துட்டு 775. சரிங்களா? இப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம இங்கேயும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது 5 இதையும் அப்படியே 5 இன்ட்டு பண்ணா நமக்கு என்ன வரும்னா 4x பிளஸ் 3y ஈக்குவல் டு இந்த 5 அதை அப்படியே இன்ட்டு பண்ணிக்கோங்க. 5 இன்ட்டு பண்ண என்ன வரும்? 500 இன்ட்டு 5 2500. 40 இன்ட்டு 5 வந்துட்டு என்ன வரும்? 200 வரும். அப்போ 2700 வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணா இப்போ எதை கண்டுபிடிக்கணும்? எக்ஸை கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணலாம். அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணா இது எல்லாமே 3 இன்ட்டு பண்ணுங்க. சரியா? இன்ட்டு 3 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும்? 3x 3y. இதையும் 3 இன்ட்டு பண்ணீங்கன்னா 3 இன்ட்டு 700 2100 பிளஸ் 75 இன்ட்டு 3 என்ன வரும்? 75 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 225 வரும். 225 வரும். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2325 வரும் இல்லையா? இப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 375 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 375 வரும் இல்லைங்களா? பாருங்க, இது கேன்சல் ஆயிரும். இப்போ இது 4x, இது 3x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 375. சரிங்களா? இந்த வேல்யூ தான் நான் என்னவா மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூவை 2325 மாற்றிக்கிட்டேன். இதுல இருந்து இந்த மைனஸ் பண்ணினா 375 வரும். எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க 375. சரியா? ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஆர்டராக எழுதணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு ஸ்டெப் மார்க்லாம் கொடுக்க போகிறது இல்லை. சரியா? நமக்கு புரிஞ்சா போதும். ஆன்சரை கரெக்டாக கொண்டு வரமா அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு மேனுவல் கால்குலேஷன் அவாய்ட் பண்ணுங்க. சரியா? மைண்ட் கால்குலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களால் பேங்க்ல ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களால் 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 35+ கொஸ்டின்ஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தெரிஞ்சாதான் உங்களால் டைம்குள்ள சம்ஸை சால்வ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The time taken by a boat to cover 1.2 km upstream in 2 times of the time taken by the boat to cover d km downstream. சரிங்களா? If the difference between the upstream and downstream speed of the boat in is 6 km per hour, then find the speed of the boat in still water அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதில் என்ன சொல்றாங்க பாருங்க. டைம் டேக்கன் பை த போட் டு கவர் 1.2 km டைம் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? டைம் வந்துட்டு 1.2 என்னன்னா 2 times of the time taken by boat to cover downstream. ஓகேவா? அது மாதிரி டவுன்ஸ்ட்ரீம்ல 1.2. அப்போ 1.2 டைம்ஸ் டிஸ்டன்ஸுக்கு 2 டைம்ஸ்னா அப்போ இதுக்கு ஈக்குவலண்டான டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம்னா இது வந்துட்டு வெறும் 0.6லேயே கவர் பண்ணிடும் இல்லையா? அப்போ 0.6 டைம்ஸ்லேயே நமக்கு டிஸ்டன்ஸ்ல கவர் பண்ணும் அதே டைம்ல. சரியா? அதாவது டி டிஸ்டன்ஸை கவர் பண்ற அதே டைம்ல இது 0.6 டிஸ்டன்ஸை
0.6 டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும் சரியா. அப்போ இது போட்டுக்கலாம். இது வந்துட்டு 1Tன்னு போட்டுக்கலாம். இது வந்து எதில் அப்படின்னா அப்ஸ்ட்ரீமில், இது வந்து என்னன்னா டவுன் ஸ்ட்ரீமில். அதாவது டவுன் ஸ்ட்ரீமில் இது ஒரு பங்கு தூரத்தை கவர் பண்ணுற அதே நேரத்தில் அப்ஸ்ட்ரீமில் வெறும் 0.6 டைம்ஸ் தான் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. நம்ம டிஸ்டன்ஸை ஃபிக்ஸட் பண்ணணும் அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு வேண்டி தான் நான் இதை பண்ணுறேன், அவ்வளோதான் சரிங்களா. If the difference between upstream and downstream speed of the boat is 6 km per hour, then find the speed of the boat in still water னு கேக்குறாங்க. still water நம்ம என்ன பண்ணுவோம், still waterனா upstream downstream ஆட் பண்ணி divided by 2 போடுவோம் சரியா. இப்போ ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இது இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ண இது என்ன வரும், இது வந்து ஒரு பங்கு, இது வந்து 0.6. இதை கூட நாங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ண என்ன வரும், 0.12 அடிச்சோம்னா இது 5 டைம்ஸ்னு போட்டுக்கலாம், இது வந்து 3 டைம்ஸ்னு போட்டுக்கலாம் சரியா. இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்குது என்னன்னா டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும். டிஃபரன்ஸ் என்னது, 2 டைம்ஸா, 2 டைம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். எஸ் வந்து ஸ்பீடு, இது வந்து டைம் சரியா. ரெண்டு ஸ்பீடுக்கு வித்தியாசம் 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 km per hour கொடுத்துருக்காங்க சரியா. 6 km per hour கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஸ்டில் வாட்டர்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணும். 5யும் 3யும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட என்ன வரும், 4 டைம்ஸ் வருமா. இப்போ 4 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 6 into 2 என்ன வரும்னா 12 km per hour வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 12 km per hour. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. அட் பிரசன்ட் ஏஜ் இஸ் a percentage. ஓகே அட் பிரசன்ட்ல a percentage is 4/5 of b's percentage சரிங்களா. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, ஏது வந்துட்டு 4 பங்கா இருக்கு அப்படின்னா பீது என்னவா இருக்குது, பீது என்னவா இருக்கும் அப்படின்னா 5 பங்கா இருக்குமா சரிங்களா. ஏஜ் while the ages of b after 5 years will be equal to the twice the percentage of c சரிங்களா. இப்போ சியோட ஏஜ் என்ன சொல்லிக்கலாம்னா பியோட ஏஜ் இருக்கு இல்லைங்களா 5 இயர்ஸ்க்கு அப்புறமே அதோட 5ஓட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 5 டைம்ஸோட நம்ம 5 இயர்ஸ் ஆட் பண்றோம்னா அதை நம்ம 2ஆல வகுத்தோம்னா அதுதான் யாருக்கான ஏஜ்னா சிக்கான ஏஜா சரியா, சிக்கான ஏஜா ரைட்டுங்களா. இப்ப இந்த 3யும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இஃப் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஆல் 3 இஸ் 37 இயர்ஸ். இங்க 3யும் கூட்டினீங்கன்னா இதுதான் 37 சரிங்களா. இப்ப இதை அப்படியே சால்வ் பண்ணலாங்களா. இது சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்க, இதால இது வந்து 90 போட்டுக்கலாம். 90 into 2னா 18t plus 5t இதால இந்தாண்ட எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் 5 ஈக்குவல் டு இது இந்தாண்ட எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும் 60. இந்த 2ஆல இதை இன்ட்டு பண்ணுங்க. இன்ட்டு பண்ண நமக்கு என்ன வரும் 30னா 74 வருமா, சாரி 74 வரும். இப்போ இது இந்தாண்ட எடுத்துட்டு போனா மைனஸ் ஆகும். அப்போ இங்கே 23 t ஈக்குவல் டு இது இந்தாண்ட எடுத்துட்டு போனா மைனஸ் வந்துச்சுன்னா 69 வரும். அப்போ t என்ன வரும்னா 69/23 வரும். அப்போ 3 இயர்ஸ் வரும். இதுதான் t. அதாவது ஒரு பங்கோட மதிப்பு 3 இயர்ஸ். அப்போ 1 டைமோட வேல்யூ 3 இயர்ஸ்னா நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ. ஏவது எத்தனை டீனா 40. அப்போ 40னா 4 into 3. அப்போ ஏவோட வயசு என்ன அப்படின்னா 12 இயர்ஸ். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 12 இயர்ஸ். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா a vessel contains 112 liters of mixture of milk and water. ஒரு வெசல்ல வந்துட்டு 112 லிட்டர்ஸ் வந்துட்டு என்னவா இருக்குன்னா மில்காவும் வாட்டராகவும் இருக்கான் சரியா. இன் விச் வாட்டர் இஸ் 28 லிட்டர்ஸ். இதுல வந்துட்டு வாட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 லிட்டர்ஸ். அப்ப அதுல 28 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மில்க் வந்துட்டு மீதி வந்து மில்கா இருந்திருக்கும் சரியா. அதுல 20 போச்சுன்னா 12ல 8 போச்சுன்னா 84 வருமா, 84 லிட்டர். இதை ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா இது வந்துட்டு 3 பார்ட்ஸ் இருக்கும். சரி, ரேஷியோ தேவையில்லை, நம்ம ரேஷியோ கேட்கல, குவான்டிட்டி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இது 84 லிட்டர்ஸ் இருக்கும், இது வந்துட்டு 28 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, 32 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் டேக்கன் அவுட் ஃப்ரம் த வெசல் அண்ட் 12 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆடட் இன் த ரிமைனிங் மிக்சரா. மொத்தமாக அதில் 32 லிட்டர் எடுக்கிறாங்க. 32 லிட்டர் எடுக்கும்போது எப்படி போகும்னா இது என்ன ரேஷியோவில் இருக்கோ அதில் தான் போகும். இப்போ 84க்கு 28 ரேஷியோ எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா 3:1 வரும் இல்லையா. அப்போ இதில் 3 பங்கு வெளியே போகும், இதில் 1 பங்கு வெளியே போகும். அதாவது இந்த 32ல் அப்போ 32 4ஆல் டிவைட் பண்ணினா 1 பங்கு 8 லிட்டர் வரும். அப்போ இதில் 8 லிட்டர் வெளியே போகும். அப்போ 32ல் 8 லிட்டர் இதில் போயிடுச்சுன்னா
மீதி 24 லிட்டர் இதுல இருந்து வெளியே போகும். சரியா? இப்ப இதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 60 லிட்டர் இருக்கும், இதுல வந்து 20 லிட்டர் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, 12 liters of milk is added. இப்ப இதுல 12 லிட்டர் மில்க் கூடுதலா ஆட் பண்றாங்க. அப்ப 24 வெளியே போச்சுன்னா 60 இருக்கும், 60ல இருந்து திருப்பி ஒரு 12 ஊத்துனா 72 இருக்கும். இப்ப 72 லிட்டர் என்ன இருக்கும்னா மில்க் இருக்கும். மில்க் வந்துட்டு 72 லிட்டர் இருக்கும். வாட்டர் எவ்வளவு இருக்குன்னா 20 லிட்டர் இருக்கும். இப்ப கொஸ்டின் என்னன்னா, find the quantity of milk is what percent more than that of quantity of water in the resultant mixer. அதாவது மில்க் வந்து வாட்டரை விட எவ்வளவு பர்சன்ட் வந்து கூடுதலா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப மில்க் வந்து 72 இருக்கு, வாட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப இதை நம்ம என்ன பர்சன்ட் மோர் லெஸ்ன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்னா மேலுக்கும் கீழுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருதோ அதை நம்ம ஆன்சர் போடணும் பர்சன்டேஜா மாத்தின பிறகு. இப்ப இதை பர்சன்டேஜா மாத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 இன்ட்டு பண்ணா போதும். சரிங்களா? பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணா டினாமினேட்டரை இன்ட்டு அதாவது டினாமினேட்டர் வேல்யூ 100 ஆக்கணும். டினாமினேட்டர் வேல்யூ 100 ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இது 20 இருக்கா, இன்ட்டு 5 மேலேயே 5 பண்ணுங்க. அப்ப கீழே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர்ல 100 வரும், நியூமினேட்டர்ல பாருங்க இது 5ஆல பெருக்குன்னா என்ன வரும், 7 35 பிளஸ் ஒரு 10 360 வரும். அப்ப மோரு லெஸ் டிஃபரன்ஸ் எக்ஸீடு கிரேட்டரு இந்த மாதிரி எது கேட்டாலும் இதுக்குள்ள டிஃபரன்ஸை நீங்க ஆன்சரா போடணும். சரியா? பர்சன்டேஜ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் மோரு எவ்வளவு பர்சன்டேஜ் லெஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் எக்ஸீட் ஆகுது கிரேட்டர் ஆகுது அப்படின்னு எது கேட்டாலும் நீங்க மேலுக்கும் கீழேக்கும் வித்தியாசம் பார்க்கணும். அப்ப வித்தியாசம் என்ன வரும்னா 260%. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 260%. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் சிம்பிளிபிகேஷன். உங்களுக்கு நார்மலா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அதிகபட்சம் கேட்பாங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அது சிம்பிளிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 5 கொஸ்டின்ஸ், மினிமம் 5 கொஸ்டின், மேக்ஸிமம் 6-7 கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. நார்மலா ஒரு 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்கு டக்குன்னு ஒரு 10 செகண்ட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? வேகமா போட்டீங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். டேபிள்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். இப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க என்ன பண்ணா ரவுண்ட் நம்பரா வச்சுக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா 165 வச்சுக்கணும். சரியா? 64.8 165 வச்சுக்கணும். இது வந்து 11 வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நம்ம இதை 11ஆல கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா, 15 வரும். சரியா? அப்ப 15 பிளஸ் 32 சரிங்களா ஈக்குவல் டு 169. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 169ல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். இது ரெண்டு ஆட் பண்ணா 47. அப்ப இதுல 47 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்ன வரும், 222. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 122. சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, இது வந்து 3 இன்டூ 16 48 பிளஸ் 48 இது ரெண்டு இன்ட்டு பண்ணுங்க. எப்பயுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், போர்ட் மெஸ் ரூல் அப்ளை பண்ணணும். சரியா? ஆஃப் பிராக்கெட் குள்ள சால்வ் பண்ணணும், அப்புறம் ஆஃப், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், கடைசியாக தான் சப்ராக்ட் பண்ணணும். இந்த ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. இது ரெண்டும் முன்ன பண்ணிருக்கலாம், செப்பரேட் பண்ணிட்டு அப்புறம் அடிஷன் கூட பண்ணலாம், இது தப்பு இல்லை. ஆனா டிவைட் பண்ணும், அப்புறம் தான் இன்ட்டு பண்ணும். சரி, அந்த ஆர்டர்ல பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க, இது 4 இன்டூ 23. 4 இன்டூ 23 என்ன வரும்னா 92 வரும். 92 இது வந்துட்டு நம்ம 100 எடுத்துக்கலாம். சரியா? அப்ப இங்க 48 பிளஸ் 92 48 பிளஸ் 92 ஈக்குவல் டு என்ன வருது, 100 வருது. அப்ப 140ல இருந்து 100 மைனஸ் பண்ணுங்க, அப்ப நமக்கு கொஸ்டின் மார்க் கிடைச்சிடும். சரியா? அப்ப 140ல இருந்து 100 போச்சு அப்படின்னு என்ன வரும், 40. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 720. இது 720ன்னு வச்சுக்கோங்க, இதை 880ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஆட் பண்ணி 1600 வெளியிட்டீங்கன்னா 40. அப்ப 40 இன்டூ இது என்ன வரும் அப்படின்னா 640 டிவைடட் பை 100. அப்ப இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0. அப்ப 4 இன்டூ 64. 4 இன்டூ 60 வந்துட்டு 240. 4 இன்டூ 4 வந்துட்டு 16. அப்ப 256. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 256. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இது வந்து நம்ம 656 வச்சுக்கலாம், 656 வச்சுக்கலாம். பிளஸ் கொஸ்டின் மார்க் இங்க வந்துட்டு 42 இன்டூ 21 வச்சுக்கலாம். சரிங்களா? ஈக்குவல் டு 521 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 டைம்ஸ் வரும். இந்த 2 அப்படியே இந்த எடுத்துட்டு போங்க, இதோட இன்டூ பண்ணிக்கலாம். அப்ப 656 பிளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு இது அப்படியே இன்டூ பண்ணீங்கன்னா என்ன வரும், 1042 வரும் இல்லையா? 500 வந்து 1000, 21 42. இப்ப இந்த கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும்னா இந்த 1042ல இருந்து 656 மைனஸ் பண்ணுங்க. சரியா? 656 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும், 6 இங்க வந்துட்டு உங்களுக்கு 12 13ல 5 போச்சுன்னா 8. இங்க வந்துட்டு என்ன வரும், 9ல 6 பண்ணா 3. அப்ப 386. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 386. ஓகேங்களா? இப்ப இது பாருங்க, இது 942ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இங்க 0.9 இருக்கா, 942 வச்சுக்கோங்க. மைனஸ் இங்க வந்து 825 டிவைட் பை 25 போட்டின்னு வச்சுக்கோங்களேன், 33 வரும். சரிங்களா? ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் பிளஸ் 102. சரிங்களா?
இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து இது மைனஸ் பண்ணிடலாம். இதுல இருந்து இது மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதுல இருந்து இது என்னென்ன கொண்டு போறோம், இது என்னென்ன பண்ணோம் மைனஸ். ஓகே, மொத்தத்துல 942ல இருந்து 33 பிளஸ் மைனஸ் 102 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்ப இது பண்ணீங்கன்னா 942 மைனஸ் இது வந்துட்டு 135. இதை அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 135 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 942 135. அப்ப 807 வருமா ஆன்சர்? பாருங்க, இது 12ல 5 போச்சுன்னா 7, இங்க 3 இருக்கும், 3ல 3 போச்சுன்னா 0, இங்க வந்துட்டு 9 இருக்கும், 9ல 1 போச்சுன்னா 8. அப்ப 807 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 208ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 16 வச்சுக்கோங்க, இன்டூ 224 வச்சுக்கோங்க, கீழே வந்துட்டு 13 வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதால இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா 1 டைம். சரிங்களா? ரிமைண்டர் என்ன இருக்கும்? ரிமைண்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 6 டைம்ஸ். சரிங்களா? அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ண என்ன வரும்? 14 டைம்ஸ் வரும். அப்ப 16 இன்டூ 14 என்ன வரும்? 224 வரும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 224. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சீரீஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? நம்பர் சீரீஸ்ல நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? இது அடிஷன் சீரீஸா அல்லது சப்ராக்ஷன் சீரீஸா, மல்டிபிளிகேஷனா, டிவிஷனான்னு பார்க்கணும். சரியா? உங்களுக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா அடிஷன் சீரீஸா இருக்கும். கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுதுன்னா சப்ராக்ஷனா இருக்கும். அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்நார்மலா ஒரு 100ல ஆரம்பிச்சு ஒரு 10,000ல முடியுது, 20,000ல முடியுது அப்படின்னா கண்டிப்பா அது மல்டிபிள் பண்ணாதான் பாசிபிள். சரியா? வேகமா அப்நார்மலா டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை டிவைட் பண்ணாதான் பாசிபிள். நீங்க பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடணும். இப்ப அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா தெரியுது அப்படின்னா மட்டும் நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. சரியா? இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கா டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வருதுன்னு பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா இதுல வந்துட்டு 9 மைனஸ் பண்ணுங்க. 9 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 வருதா? சரி, அடுத்து இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா இதுல ஒரு 65, இதுல ஒரு 9. அப்ப 65 வருது, 109. அப்ப 65 55 9 64. ரைட். இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 80, இதுல ஒரு 45 125. இப்ப நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு. எப்ப இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து மல்டிபிள் பண்ணா இது வராது, இதை மல்டிபிள் பண்ணா இதை கொண்டே வர முடியாதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அடிஷனோ சப்ராக்ஷனோ தான் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. சரியா? இல்ல அப்நார்மலா டிக்ரீஸ் ஆகுது, அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்க இது மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பார்த்து நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். எதால மல்டிபிள் பண்ணா இது வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணோம்னாவே இந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ணிடலாம். சரியா? இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கியூபு, இது 4 கியூபு, இது 5 கியூபு. அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா 6 கியூப் வரணும். சரிங்களா? அப்ப இந்த 920ல இருந்து 6 கியூப் மைனஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது 920ல இருந்து நீங்க 6 கியூப் என்ன வரும்? 216 வரும். அப்ப 216னா இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 4, இங்க 0, இங்க 9 2 போச்சுன்னா 7. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 704. சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கும் பார்த்தோம்னா 17, இதுக்கு பாத்தீங்கன்னா 13, இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு 1, இதுல 11. அப்ப இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7. இப்ப நம்ம அது பார்த்தாவே தெரியுது இது ஒரு பிரைம் நம்பர் சீரிஸ் இல்லையா? 17 13 11 7. அப்ப இங்க என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 இருக்கணும், -5. அப்ப 52ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 52ல இருந்து 5 கழிச்சா என்ன வரும்? 47. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 47. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? இது நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 20யா? இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40, இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா 80. இப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்படியே டபுள் பண்ணி ஆட் பண்ணிட்டே போறாங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? 10 இருக்கும், இதுக்கு என்னவா இருக்குன்னா 5 இருக்கும். அப்ப 29ல இருந்து நீங்க 10 மைனஸ் பண்ண என்ன வரும்னா 19. 29ல இருந்து 10 மைனஸ் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 19. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 19. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2.5 இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சீரிஸ். சரியா? மல்டிபிள் பண்ணாதான் இந்த மாதிரி அப்நார்மல் வேல்யூ வரும் இல்லையா? அப்ப இதை எதால மல்டிபிள் பண்ணா 15 வரும் அப்படின்னு பாருங்க. இதை இன்டூ 6 பண்ணா 15 வரும், இதை இன்டூ 5 பண்ணா 75 வரும், இதை இன்டூ 4 பண்ணா 300 வரும், இதை இன்டூ 4 அப்ப 3 பண்ணலாமா? இது 3 பண்ணலாம். அப்ப 900 வரும் இல்லையா? 900 இன்டூ 2 பண்ணா 1800 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 900. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க. இதுவும் பாருங்க மல்டிபிள் சீரிஸ் தான். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. 10ல ஆரம்பிச்சு
1525ல முடியுது. 1525ல முடியுது. அப்ப மல்டிபிள் பண்ணாதான் இது பாசிபிள் இல்லையா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இது இன்ட்டு பண்ணிருப்பாங்க. 10 into 1 10 plus 1 அப்படி பண்ணாதான் இது வரும் இல்லையா? அடுத்து இதுல இருந்து இது எப்படி கொண்டு வரலாம்னு பாருங்க. 11 எதில் இன்ட்டு பண்ணா 24 பக்கத்துல வருதுன்னா இன்ட்டு 2 பண்ணலாம். சரி, இன்ட்டு 2 plus 2. இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்க. சரியா? அப்போ 24 into 3 72 plus 3. அப்போ 75 into 4 plus 4. 75 into 4 வந்து 300 இல்லையா? பிளஸ் 4 என்ன வரும்னா 304. அப்போ 304 வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 64 102. இது வந்து ஜஸ்ட் அடிஷன் தான். ஏன்னா இது எப்படி மல்டிபிள் பண்ணா இந்த வேல்யூ கொண்டு வர முடியாது இல்லையா? அப்ப இது அடிஷன் சீரிஸ் தான். அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 36 பிளஸ் ஒரு 2 38. இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் வந்துட்டு இதுல ஒரு 7, இதுல ஒரு 49னா இதுல ஒரு 8, 49னா 57. இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு 41 இருக்கு, இதுல வந்துட்டு ஒரு 35 இருக்கு. 41 35 அப்ப 76. சரியா? இப்ப நமக்கு என்ன பேட்டர்ன் வந்திருக்கு இதுல? இது வந்து 19 into 2, இது 19 into 3, இது 76னா 19 into 4 ரைட். அடுத்து வந்து 19 into 5ங்க. 19 into 5னா 95. அப்ப இது கூட 235 கூட நீங்க என்ன பண்ணணும்னா 95 ஆட் பண்ணுங்க. 95 ஆட் பண்ணினா வரும் 0, ரிமைண்டர் 1. 12னா 2, சாரி 10, 13னா 3, ரிமைனிங் 1 3. அப்ப 330. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 330. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவ்வளவுதான். இப்ப டிஐ எப்பயுமே டிஐ வந்துட்டு கடைசியா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் எல்லாம் போட்டுருங்க. அண்ட் தென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஈஸியா பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? மோஸ்ட்லி உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்க்கு மேல எக்ஸிட் ஆகாத மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சால்வ் பண்ண பிறகு டிஐக்கு வாங்க. சரிங்களா? டிஐ இந்த மாதிரி சில சமயம் கொஞ்சம் இந்த மாதிரி 2 டைமென்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? 2 சார்ட் கொடுத்து சால்வ் பண்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ கிளக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் தான் கொடுப்பாங்க. பிஓ எடுத்துக்கிட்டா நார்மலா 2 சார்ட் கொடுத்து சால்வ் பண்ற மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா முதல் ஈஸியா இருக்கிறதா சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாங்களா? கவனிங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. டோட்டல் ஆர்டர் டெலிவர்ட் பை ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ 720. சரியா? ஜொமேட்டோ இது ஸ்விக்கி, இது ஜொமேட்டோ. மொத்தமா 720 வந்துட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணிருக்காங்க. என்னன்னைக்குன்னா Thursday, Friday, Saturday அண்ட் Sunday. Thursday, Friday அண்ட் Saturday, Sunday. சரியா? இந்த நாள்ல பண்ணிருக்காங்க. நாங்க எழுதுறதுக்கு வேணும். நான் டிக் பண்ணிட்டு நாங்க எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா தெரியாது. அடுத்து பாருங்க. The total order delivered by Swiggy 540. Swiggy வந்து 540. Zomato வந்துட்டு Zomato-வும் Swiggy-யும் சேர்த்து 720. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம Zomato கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். Zomato கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல்ல இருந்து இந்த 720ல இருந்து 20% Thursday கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதுல இருந்து 20% கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணீங்கன்னா Zomato வரும். இப்போ உதாரணமா பாருங்க, சால்வ் பண்றேன் கவனிங்க. 720ல 20% என்ன கண்டுபிடிங்க. 10% 72, 20% என்ன வரும்னா 144 வரும். சரியா? அதுல இவங்க வந்துட்டு Thursday எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா 540ல 20% ஸ்விக்கி வந்துட்டு 540ல 20%, 10% 54, 20% என்ன 108 வரும். அப்ப 144ல இருந்து 108 கழிச்சிங்கன்னா Zomato வந்துடும். Zomato எவ்வளவு வரும்? இது வந்து 108 கழிச்சிங்கன்னா 44ல இருந்து 8 போச்சு அப்படின்னா 36 வரும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இது அப்படியே ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த சம்ம சால்வ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது அப்படியே ஒரு ஷீட்ல வேகமா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி ஒரு 5-6 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி 2Dல கொடுத்தாலே உங்களுக்கு மினிமம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால எப்பயுமே முதல் தெளிவாக அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு டக்குன்னு அடுத்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரைடே எடுத்துன்னா 15%, 10% வந்து 72, 5% வந்து 36. 72 + 36 என்ன வரும்னா 108 வரும். இதுல ஸ்விக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஃப்ரைடே வந்துட்டு 10%, 10% 54. 54 மைனஸ் 108ல 54 போச்சுன்னா 54. சரியா? 54. அடுத்து பாருங்க, சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 40%. 72ல 40% என்ன கண்டுபிடிங்க.
10% வந்துட்டு 72, 148 வந்து 20%, 148 plus 148 288. அப்ப சாட்டர்டே வந்துட்டு ட்விக்கி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்விக்கி வந்துட்டு 540ல 45% கண்டுபிடிங்க. 45% என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% வந்துட்டு 270 வரும். 270 நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 27 மைனஸ் பண்ணுங்க. 270 இருந்து 27 மைனஸ் பண்ணா 243 வரும். அப்ப 288 இருந்து 243 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 45 வரும். அடுத்தது பாருங்க சண்டே. சண்டே வந்து 25%, அதாவது இதுல 1/4, 720ல 1/4 என்ன வரும்னா 180 வரும். இவங்க சண்டேல என்ன இவங்களும் 25% தான். 540 வந்து 1/4 என்ன வருதுன்னா அப்படியே டிவைட் பை 4, 270ல பாதி 270 50%, அதுல பாதி 135 போட்டுக்கோங்க. சரியா? இப்போ 180ல இருந்து 135 மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்னா 45 வரும். அவ்வளவுதாங்க. சரி, அதை கிளியரா எழுதிட்டீங்கன்னா போதும். இதை தொடர்ந்து நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. Total number of order delivered by Zomato on Monday is 25% more than the number of order delivered by Swiggy on Thursday. சரிங்களா? Zomato வந்துட்டு மண்டே பண்றாங்கல்ல, இவங்க வந்துட்டு மண்டே பண்றது எவ்வளவுனா யார் பண்றதை விட இவங்க பண்றதை விட எத்தனை பர்சன்ட் அதிகம்னு சொல்றாங்க பாருங்க. Zomato on Monday is 25% more than the total number of order delivered on Swiggy on Thursday. சரி, அவங்க Thursday பண்ணிருந்தாங்களா 108, அதோட 25% அதிகமா. அப்ப 108 25% அதிகம் என்ன வச்சுக்கலாம்னா 5/4 வச்சுக்கலாம். அப்ப 5/4 என்ன வரும் நமக்கு? இதை அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா 25% அதுல இருந்து அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இதோட ஒரு 27 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 108ஓட 27 ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் அப்படின்னா 135 வரும். சரி, 135 வந்துட்டு Zomato வந்துட்டு மண்டே வந்துட்டு அவங்க டெலிவரி பண்ணது. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. More than the order delivered by Swiggy on Thursday. Sorry. The average number of order delivered by Zomato on Monday and Tuesday together is 95. சரியா? அதாவது மண்டேவும் டியூஸ்டேவும் வந்துட்டு Zomato ஆர்டர் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா டெலிவரி பண்ணது 95. அப்ப 95 into 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 95 into 2 போட்டீங்கன்னா 190 வரும். 95 into 2 போட்டீங்கன்னா 190 வரும். சரியா? இப்ப நம்மகிட்ட கேட்கறது என்னன்னா, then find the number of order delivered by Zomato on Tuesday கேக்குறாங்க. சரியா? நம்மகிட்ட மண்டே டியூஸ்டேல நமக்கு என்ன தெரியும்னா மண்டே தெரியும் 135ன்னு, மண்டேவும் டியூஸ்டேவும் சேர்ந்தது 190னா அப்ப டியூஸ்டே மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 190ல இருந்து 135 மைனஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்? 55 கிடைக்கும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 55. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 55. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தெளிவா புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த டேட்டா மட்டும் ஒரு நிமிஷம் எழுதிக்கோங்க, அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு. சரிங்களா? அந்த டேட்டாவை கிளியரா எழுதிக்கோங்க. அப்பதான் நான் ஆன்சர் போட உங்களால என்னங்கிட்ட பார்க்க முடியும். நானும் அப்படியே எழுதி வச்சுக்கிறேன் ஒரு ஷீட்ல. சரிங்களா? அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். டோட்டல் ஆர்டர் டெலிவர்ட் அதேதான். இப்ப கொஸ்டின் மட்டும் கவனிங்க. Total number of order delivered by Zomato on Saturday and Thursday together is what percentage of more or less than the total number of order delivered by Swiggy on Thursday? சாட்டர்டேவும் Zomato வந்துட்டு சாட்டர்டேவும் டியூஸ்டேவும் ஆர்டர் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36. முன்னாடி போட்டோலயே அதை அப்படியே பாருங்க. 36 சாட்டர்டே வந்துட்டு 36 பண்ணிருக்காங்க. அண்ட் தென் சாட்டர்டே Thursday வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Thursday வந்துட்டு 36, சாட்டர்டே வந்துட்டு 45. அப்ப 45 plus 36 வந்து 81. 81 is what percentage more or less than the total number of order delivered by Swiggy on Thursday. Swiggy வந்துட்டு Thursday எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Thursday எவ்வளவு நம்ம எழுதி வச்சிருக்கோம் 108. அப்ப 108ங்கிறது என்ன பர்சன்ட் more or less? more or lessனா ஒண்ணும் இல்ல, டினாமினேட்டர் 100 பண்ணிட்டு மேலுக்கும் கீழுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து எழுதினீங்கன்னா அதான் ஆன்சர். அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். 27ல கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 9 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்துட்டு 9 டைம்ஸ், இது 9 டைம்னா 12 டைம்ஸ். ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்ப 4/3 அப்படின்னா மேல வந்து 75, கீழே வந்து 100 வரும் இல்லையா? அதாவது இதையும் 25 இதையும் 25ல இன்ட்டு பண்ணுங்க. எதுக்காக 25ல இன்ட்டு பண்றோம்? டினாமினேட்டர் 100 பண்றோம். டினாமினேட்டர் 100 பண்ணாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம ஆன்சர் சொல்லணும். எப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மோர் லெஸ்ன்னு எப்ப கேட்டாலும் சரி மேலுக்கும் கீழுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து அப்படியே ஆன்சர் எடுத்து போட்டுடலாம். சரியா? சார் நான் முன்னாடியே டிஃபரன்ஸ் பார்த்து கூட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம்ல சார் அப்படின்னா அதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா டினாமினேட்டர் 100 ஆச்சு அப்படின்னா மேல எந்த நம்பர் இருந்தாலும் நீங்க பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லிடலாம் இல்லையா? அதனால நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா அப்படியே வச்சுக்கோங்க.
ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு ஃபைனலாக சால்வ் பண்ண பிறகு மேலேக்கும் கீழேக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதை நம்ம ஆன்சராக போட்டுடலாம். சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 25%. சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஆன் சண்டே 60% and 5/9 of the total orders delivered by Swiggy and Zomato are returned by the customer respectively. Then find the difference between the actual number of orders delivered by Zomato and Swiggy on the Sunday. Actual number of orders means all orders which did not return ஆகாத ஆர்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 60% வந்துட்டு ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா 40% ரிட்டர்ன் ஆகாது. சரியா? 40% என்னன்னா ரிட்டர்ன் ஆகாது. மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு சண்டே ஸ்விக்கி எவ்வளோனா 135 இல்லையா? 135ல ரிட்டர்ன் ஆகாதது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் ஆகாதது ஆனது வந்து 60% தான். டெலிவர்டு வந்துட்டு என்னன்னா டோட்டல் டெலிவரி பண்ணது ரிட்டர்ன் ஆனது. அப்போ ரிட்டர்ன் ஆகாது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 40%. 40%னா 2/5. அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணா வரும் 2 டைம்ஸ் ரிமைண்டர் 3 வரும் 7 டைம்ஸ் அப்போ 54 வரும். 54. அடுத்து பாருங்க. அண்ட் ஜொமேட்டோ வந்துட்டு 5/9 தான். 5/9 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனது. அப்போ ரிட்டர்ன் ஆகாது 4/9. 4/9 எதில் கண்டுபிடிக்கணும், என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சண்டே தான். இது வந்து சண்டேல நம்ம ஜொமேட்டோ சண்டேல என்ன பார்த்தோம் அப்படின்னா 45 பார்த்தோம். அப்போ 45க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 4/9 கண்டுபிடிக்கணும். சரியா? 4/9 கண்டுபிடிச்சோன்னா 5 அப்போ 20 வரும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. 54க்கு 20க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 34. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 34. ரைட்டா? ரிட்டர்ன் ஆகாததுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்க. அடுத்தது இது கொஞ்சம் கொஸ்டின் பெருசாக தான் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா கடைசியாக டைம் இருந்தால் சால்வ் பண்ணுங்க. இதெல்லாம் கடைசியாக கொண்டு போயிருங்க. சரியா? ஏன்னா நீங்கள் அதை படிச்சு புரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 minutes கூட சில சமயம் ஆயிரும். சரியா? அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கடைசியாக அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா? முதல் ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஆவரேஜா இருக்கும். ஒரு 5 கொஸ்டின்ஸ் அபவ் ஆவரேஜா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் கொஸ்டின்ஸ். உங்களால அந்த டைம்குள்ள சால்வ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கடைசியா வச்சுக்கோங்க. டைம் இருக்கும்போது சஃபிஷியண்டா டைம் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுங்க. கவனிங்க. The total number of orders delivered by Swiggy and Zomato together on Monday are 38 less than on Saturday. சரியா? சாட்டர்டே எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்காங்களோ அதை விட எவ்வளோ கம்மி அப்படிங்கிறாங்கன்னா 38 கம்மிங்கிறாங்க. அப்போ சாட்டர்டே நம்ம கண்டுபிடிச்சது எத்தனை பர்சன்ட்னா 40%. 40% எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 288 கண்டுபிடிச்சோம். அதை விட 38 லெஸ் தான். அப்போ 38 மைனஸ் பண்ணால் 250. சரியா? ரெண்டு பேரும் பண்ணது என்னைக்கு மண்டே வந்துட்டு பண்ணது என்ன அப்படின்னா ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் வந்துட்டு மண்டே பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 250 பண்ணியிருக்காங்க. சரியா? மண்டே. ஓகே, இது இருக்கட்டும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்தது if the average number of order delivered by Zomato on Monday and Wednesday சொல்லியிருக்காங்க. இங்க வந்து மண்டே சொல்லியிருக்காங்க. இங்க மண்டேவும் வெனஸ்டேவும் டெலிவரி பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் 80. அப்போ 80 into 2 போட்டிங்கன்னா நமக்கு 160 வரும். ஓகே. அந்த total number of order delivered by Swiggy and Zomato on Wednesday is in the ratio 1:4. Wednesday வந்துட்டு 1:4. நமக்கு மண்டே வெனஸ்டே ரெண்டு சேர்த்து 160 இருக்கு. வெனஸ்டேவும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல நமக்கு இல்லை. சரி, தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் டெலிவர்டு பை ஜொமேட்டோ ஆன் மண்டே. சரியா? மண்டே வந்துட்டு ஜொமேட்டோ பண்ணது எவ்வளோன்னு தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் மண்டே வந்துட்டு ஸ்விக்கி உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. மண்டே வெனஸ்டே தனிப்பட்ட முறையில் கொடுத்தா கூட இதை நம்ம கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க 160லேருந்து நமக்கு மண்டே வரும். அப்போ இதை நம்ம போடுறதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? எதுவும் இல்லை. வெனஸ்டேக்கு இண்டிவிஜுவல் டேட்டா எதுவும் நமக்கு கிடையாது. அப்போ நம்மளால மண்டே தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ அந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்லலாம்னா cannot be determined. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் டெலிவரி பை ஸ்விக்கி ஆன் தேர்ஸ்டே அண்ட் சண்டேங்க. தேர்ஸ்டேவும் சண்டேவும் என்ன பண்ணியிருக்காங்க? தேர்ஸ்டே வந்துட்டு 108, தேர்ஸ்டே ஸ்விக்கி வந்துட்டு 108 வந்துட்டு தேர்ஸ்டே அண்ட் சண்டே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 இல்லையா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும்னா 243 வரும். ஈஸ் டூ. அடுத்தது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் டெலிவர்ட் பை ஜொமேட்டோ ஆன் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஜொமேட்டோ வந்துட்டு நம்ம இதை இதுலேருந்து இதை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி எழுதுங்க இல்லையா? அதில் இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணுங்க. என்ன வரும் அப்படின்னா
54 வருதா, 54 அப்புறம் 45 இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும், 99 வரும். இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 11 டைம்ஸ் வரும். இது 9 டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 2 டைம்ஸு, மீதி 6 போட்டிங்கன்னா 7 டைம்ஸ் வரும். அப்போ 27:11 27:11 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், if 7/12 of the total number of orders delivered by Twinkie on in day shift on Thursday and 25% of the number of order delivered by Zomato in the night shift on Thursday. ரெண்டுமே பாருங்க, Thursday வந்துட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 7/12 வந்துட்டு டே ஷிஃப்ட்ல பண்ணிருக்காங்க. இவங்க 25% of the order delivered by Zomato in night shift வந்துட்டு Thursdayல பண்ணிருக்காங்க. Then find the difference between the total number of order delivered by Zomato and Twinkie on night shift on Thursday is what percent of the total number of order delivered by Twinkie and Zomato together on Sunday சொல்றாங்க. சரியா? இப்போ வந்துட்டு நம்ம 108ல Twinkie வந்துட்டு 108ல எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 7/12 வந்துட்டு டே ஷிஃப்டில் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா நைட் ஷிஃப்டில். அப்போ நைட் ஷிஃப்டில் வந்துட்டு நம்ம 108 இன்ட்டு 5/12 இது வந்துட்டு 12ல 7 டைம்ஸ் வந்துட்டு டே ஷிஃப்ட்னா அப்போ 12ல 5 டைம்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட். அப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், இது 9 டைம்ஸு, 9 5s are 45 வரும். சரி, 45 வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, 25% of the total number of order delivered by Zomato in the night shift on Thursday. அவங்க பண்ண Zomato Thursday எவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 பண்ணாங்க. அதில் 25%. அப்போ 36ல் 25% என்னன்னா 1/4. சரியா? 1/4 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 வந்துட்டு 9 வரும். சரியா? இது வந்துட்டு Thursday யார் பண்ணது அப்படின்னா Twinkie பண்ணது. இது Thursday யார் பண்ணுறதுன்னா Zomato பண்ணது. சரியா? இப்போ then find the difference between the total number of order delivered by Zomato and Twinkie in the night shift on Thursday. Thursday is what percent of the total number of order delivered by Twinkie and Zomato together on Sunday. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா 36. சரியா? 36. இந்த 36ங்கிறது ரெண்டு பேரும் சண்டே எவ்வளோ வந்து பண்ணாங்கன்னு பாருங்க. சண்டே வந்து ரெண்டு பேர் பண்ணது 25%. அதாவது 720ல் 25% என்னன்னா 150. 150ல இந்த 36 இருக்குல்லையே, அந்த 36 என்ன பர்சன்ட் கேட்குறாங்க. அப்போ 150ல் 36 என்ன வரும்னா 1/5 வரும். 1/5 பர்சன்டேஜ் வேல்யூ என்னது, 20%. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 20%. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இன்னொரு டிஐ. இந்த டிஐ பார்க்கலாங்களா? The total number of the table shows the total songs culture and modern. சரியா? ஒன்று வந்து கல்ச்சர், ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து கல்ச்சர், செகண்ட் ரேஷியோ வந்து மாடர்ன். சரிங்களா? டவுன்லோட் பை 2 persons A and B in the quarter 1 and quarter 2. ரெண்டு காலாண்டில் அவங்க டவுன்லோட் பண்ண சாங்ஸை கொடுத்துருக்காங்க. The table also shows the ratio of the culture and the modern songs downloaded by these persons in the given quarters. Read that following table carefully and answer the questions given below. அவ்வளோதான். சரி, கவனிங்க பார்க்கலாம். இப்போ மொத்தமாக இது 65ன்னு வச்சுக்கோங்களேன். 65 எதுக்கு சமம்னா 5 + 8 13 பங்குக்கு சமம். இப்போ கல்ச்சுரல் சொல்லுங்க அப்படின்னா இன்ட்டு 5, அதாவது 65 இன்ட்டு 5/13 போட்டிங்கன்னா கல்ச்சுரல். சரிங்களா? அதுவே 65 இன்ட்டு 8/13 போட்டிங்க அப்படின்னா என்னன்னா மாடர்ன். சரிங்களா? மாடர்ன் கேட்டாங்கன்னா 8ஆல் இன்ட்டு பண்ணும். அதே வந்துட்டு கல்ச்சுரல் கேட்டாங்கன்னா 5ஆல் இன்ட்டு பண்ணும். இதுக்கும் அதே மாதிரி தான். கல்ச்சுரல் கேட்டாங்கன்னா 5ஆல் இன்ட்டு பண்ணும், மாடர்ன் கேட்டாங்கன்னா 6ஆல் இன்ட்டு பண்ணும். சரியா? இப்போ நம்மளோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ த கல்ச்சர் சாங் டவுன்லோட் பை ஏ இன் quarter 2. கல்ச்சர் சாங் டவுன்லோட் பை ஏ இன் quarter 2. quarter 2ல் அவங்க எவ்வளோ கல்ச்சரல் சாங் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னா 3 பங்கு. அதாவது 80ங்கிறது 8 பங்குனா 3 பங்கு என்னன்னா 30. சரியா? 30 ஈஸ்டு quarter A வந்துட்டு quarter 2ல ஏ பண்ணது 30 ஈஸ்டு டு த மாடர்ன் சாங் டவுன்லோட் பை பி இன் quarter 1. quarter 1 வந்துட்டு பி எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 6 பங்கு பண்ணியிருக்காங்க மாடர்ன் சாங். சரியா? 55/11 போட்டிங்கன்னா 5 வரும். 5 × 6 30 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1:1. சரியா?
நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படி போட்டோன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி போட்டோம்? இதுக்கு என்ன போட்டோம் அப்படின்னா 80 இன்ட்டு 5/8 போட்டோம். இதுக்கு என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 இன்ட்டு 6/11 போட்டோம். சரிங்களா? போடும்போது இதுக்கு 30 வரும். இதுக்கு 30, இதுக்கு 30. அப்போ ஆன்சர் என்னன்னா 1:1. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? The total songs download by C in Q1. சி இல்லை இதில். ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா சி சொல்லியிருக்காங்க. சரியா? சி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சி வந்துட்டு Q1 சொல்லியிருக்காங்க. C Q1 is 60% more than the modern song download by B in Q1. சரியா? B வந்துட்டு Q1 வந்துட்டு மாடர்ன் சாங் என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்த போன சமயே 13 கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த 30ல இவங்க 60% அதிகமா. அப்ப சி வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க? மாடர்ன் சாங்ஸ் சி வந்துட்டு என்ன சாங்? மாடர்ன் சாங் வந்து 60% அதிகமா. சரியா? டோட்டல் சாங்ஸ் டவுன்லோட் பை சி. ஓகே, டோட்டல் சாங்கே வந்துட்டு 60% அதிகமா. அந்த 30ல 60% ஆட் பண்ணுங்க. 30 plus 60% ஆஃப் 30 என்ன வரும்? 10% வந்து 3 வரும். 60%னா 618. அப்ப 48 சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க சி வந்துட்டு மொத்தமா. சரியா? Q1ல சி வந்து மொத்தமா. அடுத்தது இஃப் த கல்ச்சுரல் சாங் டவுன்லோட் பை சி இன் Q1 இஸ் 20% லெஸ் தென் தோஸ் ஏவா. சரியா? கல்ச்சுரல் சாங்ஸ் வந்துட்டு Q1ல அவங்க டவுன்லோட் பண்ணது என்னன்னா ஏ பண்ணாங்கல்ல, ஏவை விட எவ்வளோ கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மி? 20% கம்மியா. சரிங்களா? அப்போ இவங்க பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 டிவைட் பை 13 இன்ட்டு 5னா 25 வரும். 25ல் 20% கம்மி அப்படின்னா 5 கம்மி. அப்போ 20 தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ கல்ச்சுரல் சாங் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கல்ச்சுரல் சாங் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 20 பண்ணியிருப்பாங்க. எப்படி 20னா இந்த 65ல் இந்த 13 டிவைட் பண்ணுங்க, இன்ட்டு 5 பண்ணுங்க. 5 பண்ணா கல்ச்சுரல் சாங் டவுன்லோட் பை ஏ வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 25 வரும். அதில் 25% எவ்வளோ வரும்? 25ல் 20%னா 25ல் 20% மைனஸ் பண்ணுங்க. 25ல் 20% 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 20 தான் வரும். சரியா? சரி, இப்போ அப்புறம் என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்களேன். தென் ஃபைண்ட் த மாடர்ன் சாங்ஸ் டவுன்லோட் பை சி இன் Q1. ஹீஸ் how many more or less than the cultural song download by A in Q2. ஏ வந்து Q2ல டவுன்லோட் பண்ணியிருக்காருல என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் சாங் வந்து ஏ Q2ல எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ வந்து Q2ல கல்ச்சர் சாங் வந்து பார்த்தீங்கன்னா 30 பண்ணியிருக்காங்க. 30 மைனஸ் இதில் 48ல் இதை 20 மைனஸ் பண்ணிங்கன்னா யாரோட சாங் கிடைச்சிரும் அப்படின்னா சி டவுன்லோட் பண்ண மாடர்ன் சாங் வந்துடும். மாடர்ன் சாங் என்ன வரும்? 48ல் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 28 வரும். இது 28, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்மகிட்ட கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்னா 2. சரியா? அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 2. கிளியரா புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா the total songs downloaded by A in Q3 and Q2 are in the ratio 11:16. சரியா? அதாவது 16 பங்கு வந்து Q2ல வந்துட்டு ஏ டவுன்லோட் பண்ணதுன்னா 11 பங்கு என்னன்னா Q3ல டவுன்லோட் பண்ணதான். அப்ப Q2ல டவுன்லோட் பண்ண டேட்டா வரைக்கும் நமக்கு இருக்கு 80. அப்ப அந்த 16 பங்கு 80 அப்படின்னா 11 பங்கு என்னன்னு பாருங்க. 80 16 டிவைட் பண்ணா 5 வரும். அப்ப 11 அப்படி 11 இன்ட்டு 5 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? 11 இன்ட்டு 5. 11 இன்ட்டு 5 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வரும். 55 சாங்ஸ் வந்துட்டு Q3ல ஏ டவுன்லோட் பண்ணியிருக்காரு. Q3ல ஏ டவுன்லோட் பண்ணது என்ன அப்படின்னா 55 சாங்ஸ் வந்து மொத்தமாக பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. if the average cultural songs download by A in Q1 and Q2 is 24. சரியா? ஏ வந்துட்டு Q1லையும் அண்ட் Q3லையும் 24. சரியா? என்ன சாங் அப்படின்னா கல்ச்சர் சாங் வந்துட்டு ஏ எவ்வளோ டவுன்லோட் பண்ணா நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் 25. சரிங்களா? மொத்தமாக ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24னா அப்போ டோட்டல் என்ன வரும்? கல்ச்சர் சாங்ஸ் மட்டும் அப்படின்னா 48 வரும். சரியா? அதாவது Q2வும் Q1க்கும் 3க்கும் அப்போ 1க்கும் 3க்கும் மொத்தம் 48னா அப்போ இதுக்கு மட்டும் Q3க்கு மட்டும் என்ன வரும்? கல்ச்சர் சாங் அப்படின்னா 23 வரும். அதை 48லேருந்து 25 மைனஸ் பண்ணுங்க. 23 வந்து கல்ச்சர் சாங் டவுன்லோட் பை Q Q3 பை ஏ கிடைச்சிடும். சரியா? 23 கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபர்தரா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் த மாடர்ன் சாங்ஸ் Q3 is 24. தென் த மாடர்ன் சாங்ஸ் டவுன்லோட் பை ஏ இன் Q3 இஸ் வாட் பர்சன்டேஜ்? ஏ இன் Q3னா 55லேருந்து 23 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 32 வருமா? 32 சாங்ஸ் தான் மாடர்ன் சாங்ஸ் டவுன்லோட் பை ஏ இன் Q3.
ஆஃப் த டோட்டல் சாங் டவுன்லோட் பை பி இன் Q2. Q2ல வந்துட்டு பி எவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு 90 சாங்ஸ் பண்ணுறாரு. அப்போ 32க்கு 90ல் 32 என்ன பர்சன்ட் கேட்குறாங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ 90க்கு 32 என்ன பர்சன்ட் அப்படின்னா இங்கே 100 ஆக்கணும் அப்படின்னா +10ங்க. அப்போ 100க்கு 10 ப்ளஸ் பண்ணணும்னா 32க்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.3 ஒரு +3க்கு மேலே ப்ளஸ் பண்ணலாம் இல்லையா? 3 பாயிண்ட் சம்திங் ப்ளஸ் பண்ணலாம். அப்போ 3னா கீழே 100 மேலே 35 ப்ளஸ். அப்போ 35% நியரஸ்ட் ஆன்சர் என்ன இருக்குது பாருங்க, 36. அப்போ இது நம்ம ஆன்சராக போட்டுடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் மாடர்ன் சாங்ஸ் டவுன்லோட் பை பி இன் Q1 அண்ட் Q2 அண்ட் கல்ச்சர் சாங் டவுன்லோட் பை ஏ இன் Q2. சரியா? ஃபைண்ட் த மொதல் இது ரெண்டுக்கு ஆவரேஜ் பாருங்க. பி இன் Q1 அண்ட் Q2ல என்ன சாங்னா மாடர்ன் சாங். மாடர்ன் சாங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்துட்டு 6 பங்குனா 30 ப்ளஸ் இவங்க வந்துட்டு 90 டிவைடட் பை பி. டிஃபரன்ஸ் பிட்வீன் த மாடர்ன் சாங் டவுன்லோட் பை பி இன் Q1 அண்டு Q2. Q2ல மாடர்ன் சாங் டவுன்லோட் பண்ணது பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிவைடட் பை 5, 18 into 3 54 வரும். 54 டிவைட் பை 2 போடுங்க. அப்போ 84 by 2னா 42. சரி, அப்போ ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. சரி, அடுத்தது அந்த கல்ச்சர் சாங் டவுன்லோட் பை ஏ இன் Q2. கல்ச்சர் சாங் டவுன்லோட் பை ஏ இன் Q2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இல்லைங்களா? இப்போ 42க்கும் இந்த 30க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 42 - 30 ஈக்குவல் டு 12. சரியா? அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 12. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் ரொமான்டிக் சாங்ஸ் டவுன்லோட் பை ஏ இன் Q1 2 இஸ் x+8 அண்ட் x-5ன்னு சொல்றாங்க. x+8 இது Q1, x-5 வந்து Q2. If the total songs cultural and modern download by A in Q2 is 3 less than the total romantic song download by A in Q1 and 2. சரியா? Q2ல அவங்க டவுன்லோட் பண்ணது என்ன சாங் அப்படின்னா மாடர்ன் அண்ட் கல்ச்சர் அண்ட் மாடர்ன் வந்துட்டு அவங்க ரொமான்டிக் சாங் டவுன்லோட் பண்ணாங்க இல்லையா, அதை விட 2 குறைவான். சரி, 2 இல்லை 3 குறைவான். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொமான்டிக் சாங் வந்துட்டு இதோட 3 குறைவா இருக்கிறது 80னா, அப்போ ரொமான்டிக் சாங் என்னவா இருக்குன்னா 83 வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் கூட்டினோம்னா இது எதுக்கு சமம் அப்படின்னா 83க்கு சமம். சரியா? அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும், 2x ஈக்குவல் டு 83. இது 8ல் 5% 3, அப்போ 3 இங்கே கொண்டு வந்தால் -3, அப்போ 80 வரும். அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும்னா 80/2, அப்போ 40. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, E 40. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. டோட்டல் மாடர்ன் சாங்ஸ் டவுன்லோட் பை பி இன் Q1. டோட்டல் மாடர்ன் சாங்ஸ் டவுன்லோட் பை பி இன் Q1 is how much percentage more or less than the total modern songs download by A in Q2. சரியா? மாடர்ன் சாங் டவுன்லோட் பை பி இன் Q1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் சாங் டவுன்லோட் பை பி இன் Q1 வந்து பார்த்தீங்கன்னா 30 இல்லையா? 55 டிவைட் பை 11 into 6 போட்டிங்கன்னா 30 வரும். இஸ் வாட் % மோர் ஆர் லெஸ் தென் த டோட்டல் சாங் டவுன்லோட் பை ஏ இன் Q2. சரியா? மாடர்ன் சாங் டவுன்லோட் பை ஏ இன் Q2 என்னன்னா 50. சரியா? அப்போ × 2 போடுங்க. அப்போ கீழே 100 வந்துடும், மேலே 60 வந்துடும். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, நான் மோர் ஆர் லெஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம ஆன்சர் என்னன்னா 40. அப்போ 40% தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், there are 3 institutions A, B, C in which some students, boys and girls, and ஏபிசின்னு 3 இன்ஸ்டியூட் இருக்குங்களா? ஏபிசின்னு 3 இன்ஸ்டியூட் இருக்கான். இதில் வந்துட்டு பாய்ஸ் இருக்காங்களா, அப்புறம் கேர்ள்ஸ் இருக்காங்களா? சரியா? பாய்ஸு அப்புறம் கேர்ள்ஸு. அடுத்தது அண்டு பி ஹேஸ் 36 பாய்ஸாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆனால் பி ஹேஸ் 36, பி ஹேஸ் என்னன்னா 36 பாய்ஸாம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் in A and B equal to the difference of number of boys in A and C. சரியா? ரெண்டு ஈக்குவலா இருக்காங்களாம். அதாவது பிக்கும் ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸு
சிக்கும் ஏக்குள்ள டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பியும் சியும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. சரியா, பாய்ஸில் வந்துட்டு பியும் சியும் என்னவா இருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் நம்பர். அப்போ இங்கே 36னா இங்கேயும் சிலையும் 36 தான் இருப்பாங்க. சரிங்களா, த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் சி இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏவா. சரியா, ஸ்கூல் ஏவை விட ஸ்கூல் சியில் அதிக பாய்ஸ் இருக்காங்களாம். சரியா, அப்போ 36னா இங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஏவில் வந்துட்டு குறைவாக தான் இருக்கும், நம்ம அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் சி. ஓகே, த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் த கேர்ள்ஸ், த ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ பி சி ஆர் கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. சரியா, அதாவது 4ஓட கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் 4, 12, 16, 18, 16, 20, 24 அப்படி வருமா. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் ஏ இஸ் 40. ஸ்கூல் ஏவில் மொத்தமான ஆட்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஏவில் மொத்தமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து 40. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி வந்துட்டு 56. ஸ்கூல் சியில் வந்து 56 அப்படின்னா இங்கே என்ன இருப்பாங்க அப்படின்னா 20 இருப்பாங்க. சரியா, 20 இருப்பாங்க. இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ல இருக்காங்கன்னா அப்போ இங்கே 20னா இங்கே என்னவா இருப்பாங்கன்னா 16 இருப்பாங்க, இங்கே 12 இருப்பாங்க. கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ், அதாவது கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள் ஆஃப் 4னா இங்கே 20 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட அடுத்த முன்னாடி மல்டிபிள் 16, இதோட அடுத்த ஃபோர்த் மல்டிபிள் என்ன 12, 12, 16, 20. இது மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஃபோர்த்தோட மல்டிபிள் இருப்பாங்களாம். பாருங்க, கன்சிக்யூட்டிவ் ஆஃப் 4 மல்டிபிள்ஸ்ல இருப்பாங்களாம். சரி, அப்போ பாருங்க மொத்தமாக இங்கே 40னா இங்கே என்ன இருப்பாங்க அப்படின்னா 40 வந்து 12 கழிச்சவங்க 28 இருப்பாங்க. அப்போ பாய்ஸ் வந்துட்டு 7, 28 இருப்பாங்க. சரிங்களா, இங்கே வந்துட்டு எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36, இங்கே 36, இங்கே 16, 12, 16, 20 அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னு கேட்குறாங்க பாருங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ கேட்குறாங்க. ஸ்கூல் ஏல என்னன்னா 28. சரியா, அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 28. இதை அப்படியே நோட்டில் எழுதிக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்து இருக்கிற கொஸ்டினை நம்ம இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். இதை அப்படியே நோட்டில் எழுதிக்கோங்க, இப்போ ஷீட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏபிசி. ஏபிசி இது மூணுலையும் சேர்ந்து எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. 12 ப்ளஸ் ஒரு 16, 28, 28 ப்ளஸ் ஒரு 20, 48. அப்போ மொத்தமாக எவ்வளோ கேர்ள்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னா 48 கேர்ள்ஸ். சரியா, அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 48 கேர்ள்ஸ். ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி தந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதே போல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.